சமீபத்துல பார்வதி அவங்க பேசின விஷயங்கள் ரொம்பவே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. நடிகை பார்வதி அவங்க சொன்ன ஒரு வரி சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க பார்வதி. அம்மாவாகாம இருக்கிறது தான் என்னோட இருக்க தாய்மை அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஒரு வரியை கேட்ட சில பேர் இது என்ன கருத்து அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு தரப்பு அவங்க சொன்னதை முழுமையா கேளுங்க, அப்பதான் அர்த்தம் புரியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிருத்திவிராஜ் அவர் கூட இணைஞ்சு நடிச்சிருக்க ஐ நோபடி திரைப்படம் ஜூலை 9ஆம் தேதி வெளியாக இருக்கு. இதோட ப்ரமோஷனுக்காக அவங்க நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. திருமண குழந்தை தாய்மை வாழ்க்கை குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தையும் இல்ல, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் அதை சரியா வளர்க்கறது, அந்த பொறுப்பை ஏற்கிற மனநிலையில நான் இல்ல, அதனாலதான் அம்மாவாகாம இருக்கிறது தான் என்னோட தாய்மைன்னு சொல்றேன். அதோட நிக்காம இன்னும் வெளிப்படையா என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியாது, இதை நான் நல்லா கத்துக்கிட்டேன், தெரியும், எனக்கும் மற்றவங்களோட எவ்வளவு நேரம் செலவிட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவா இருக்கும். பார்வதி சொன்ன கருத்தோட மையம் வேறு. ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது மட்டும் பெற்றோரோட பொறுப்பு இல்ல, அந்த குழந்தைய அன்பா வளர்க்கணும், அதுக்கான நேரம் இருக்கணும், பொருளாதார பாதுகாப்பு இருக்கணும், மனசளவுல தயாரா இருக்கணும். இது எல்லாமே எதுவுமே இல்லாம வெறும் சமூக அழுத்தத்துக்காக குழந்தைய பெற்றெடுக்கிறதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கறத தான் அவங்க சொல்ல வந்த விஷயம். அந்த பொறுப்பை முழுமையா ஏற்க முடியாதுன்னு தெரிஞ்சா அம்மாவாகாம இருக்கிறது தான் அந்த குழந்தைக்கு செய்யற மிகப்பெரிய அன்பு. இந்த பொருளை தான் அவங்க பேசியதா அவங்களோட ரசிகர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுல திருமணம், குழந்தை, குடும்பம் போன்ற விஷயங்கள் இன்னும் உணர்ச்சி பூர்வமா தலைப்புகள். அதனாலதான் அம்மாவாகாம இருக்கிறது தாய்மை அப்படின்னு அவங்க பேசின விஷயங்களை கட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுருக்காங்க. இது குடும்ப வாழ்க்கைய எதிர்க்கிற கருத்துன்னு விமர்சிக்கிறாங்க. அவங்கள தேவையில்லாம திட்டுறாங்க. அதுல அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியாம நிறைய பேர் பேசுறாங்க. கடந்த சில ஆண்டுகளா இந்த மாதிரி விவாதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க. வாழ்க்கை, உடல் நலம், மனநலம், பொருளாதாரம்னு பல காரணங்களால் சில பேரால பெற்றோராக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல குழந்தை பெத்துட்டு பராமரிக்க முடியாம தவிக்கிற குடும்பங்களும், கைவிடப்படும் குழந்தைகள் பற்றிய செய்திகளும் அடிக்கடி வெளியாகிட்டே இருக்கு. இந்த பின்னணியில தான் பார்வதி அவங்களோட கருத்தை சில பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மலையாள சினிமாவில் அறிமுகமாகி தமிழ், மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. தமிழ்ல கூட பூ, மரியான், உத்தம வில்லன், பெங்களூர் டேஸ், டேக் ஆஃப் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. திரையில மட்டும் இல்ல, பெண்களோட உரிமை, வேலையில சமத்துவம், மனநலம், சினிமாவில் பெண்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நிறைய விஷயங்களுக்கு அவங்களோட கருத்தை இப்போ வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்காங்க.